Today we will see question tag. இந்த கொஷின் டேக்குங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினி கொஷின் சொல்லுவோம் அல்லது ஷார்ட் கொஷின் சொல்லுவாங்க. நான் தமிழில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வாக்கியத்தோடு தொக்கி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஆக்சிலரி வேர்பு அல்லது இந்த வீக் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதோட தான் நாட்டு சேரும். இப்போ ஈஸ் ப்ளஸ் நாட்டுங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா ஈஸின்ட்டு ஷார்ட் ஃபார்ம் டேகு ஸ்மாலாக மாறிக்கும். ஆம் ப்ளஸ் நாட்டு ஆரின்ட்டு, ஆர் ப்ளஸ் நாட்டு ஆரின்ட்டு, வாஸ் ப்ளஸ் நாட்டு வாசின்ட்டு இதை நம்ம பழகி கொடுத்துட்றோம் எல்லா வீக் வர்புக்கும். இதில் நம்ம அந்த 3 மட்டும் பாக்ஸ் போட்டிருப்போம். ஆம் ப்ளஸ் நாட் பார்த்திங்கன்னா ஆரின்ட்டு, வில் ப்ளஸ் நாட்டு ஓன்ட்டு, ஷெல் ப்ளஸ் நாட்டு ஷான்ட்டு. ஏன் பாக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அது இந்த பேஸ் வெர்போட கொஞ்சம் நாட்டு சேரும்போது மாறி வரும், அதனால் போட்டிருப்போம். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம காமிக்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் ரூல் நம்பர் 1 என்னன்னு சொல்லுவோன்னா, இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் த டேக் வில் பி நெகட்டிவ். அப்போ டு மேக் இட் நெகட்டிவ் நாட் ஷுட் பி ஆடட் அலாங் வித் த வீக் வேர்ப். ரூல் நம்பர் 2, இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ் த டேக் வில் பி பாசிட்டிவ். அது அப்படியே வந்து உல்டாவாக மாறிக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக மாறிக்கும். இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, அதில் நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ, நாட், நத்திங், நெவர், நன், நோபடி, நோவேர், ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, செல்டம். இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் இந்த டேக் இஸ் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்போ நெகட்டிவ் வாக்க நம்ம என்ன சேர்க்கணும்னா நாட் சேர்க்கணும். அந்த நாட்டுங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனியாக வராது. நாட்டுங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி வெர்போட தான் வரும். அப்போ ஆக்சிலரி வெர்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம், அது ஃபைனைட் வெர்பாக இருக்கும். அந்த ஃபைனைட் வெர்பை நம்ம என்ன பண்ணணும், உடைக்கணும். அப்போ ஃபைனைட் வெர்பை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா டூ, டஸ், டிட்டை பயன்படுத்தலாம். அதில் ப்ரெசனன்ஸாக இருந்தால் டூவும் டஸ்ஸும் பயன்படுத்தலாம். எப்போவுமே 2 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணணும். டஸ் எப்போ வரும்னா ஃபஸ்ட்டு வேர்ப் ப்ளஸ் எஸ்ஸுக்கு வரும். வெறும் வெர்பு மட்டும் இருந்துச்சுன்னா டூ. அதுவே பாஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம டிட்டு பயன்படுத்தலாம். இப்போ அந்தமாதிரி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் போகும்போது ஹீ இஸ் ரிச்ன்னு இருக்குது. இப்போ இந்த ஹீ இஸ் ரிச்சுங்கிறது வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவாக நெகட்டிவானு கண்டுபிடிக்கணும். அதில் நெகட்டிவ் வேர்டு எதுவும் இல்லை. அப்போ வந்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஹீ இஸ் ரிச்சுன்னு இருக்குது. அதில் ஈஸுங்கிறது என்ன வரும், அதான் வீக் வெர்பு. இப்போ நம்ம வந்து இது பாசிட்டிவாக நெகட்டிவ்னு பார்க்கும்போது பாசிட்டிவ். அப்போ டேக் என்னவாக இருக்கும், நெகட்டிவ். நெகட்டிவ் ஆக்க நம்ம என்ன செய்யணும், நாட் சேர்க்கணும். நாட் எதோட சேரும், வீக் வெர்பு. வீக் வெர்பு என்ன இருக்குது, ஈஸ் ப்ளஸ் நாட் என்னது, ஈஸின்ட்டு. ஈஸின்ட்டு போட்டு அவர் என்ன பண்ணாங்க, சப்ஜெக்ட் ஹீ வரும், கொஸ்டின் மார்க் போடணும். செகண்ட் ஒன், தே ஆர் ஆக்டிவ். இப்போ வந்து சென்டென்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். பாசிட்டிவ். அப்போ டேக் வில் பி நெகட்டிவ். நெகட்டிவ் ஆக்க நம்ம என்ன பண்ணணும், நாட் சேர்க்கணும். நாட் எப்போவும் தனியாக வராது, அதோட தான் வரும் நாட்டு, வீக் வெர்போட வரும். வீக் வெர்ப் என்ன இருக்குது, ஆறு. ஆர் ப்ளஸ் நாட்டு ஆர் இன்ட்டு, அப்புறம் சப்ஜெக்ட் தே, ஆர் இன்ட்டு தே, கொஸ்டின் மார்க். தேர்ட் ஒன், ஷீ வில் கம். பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம், இது பாசிட்டிவ். ஸோ த டேக் வில் பி நெகட்டிவ், ஆப்போசிட்டாக இருக்கும். நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நாட் சேர்க்கணும். நாட் எதோடு சேரும், வீக் வெர்பு. வீக் வெர்பு அங்கே என்ன இருக்குது, வில்லு. வில் ப்ளஸ் நாட் என்ன வரும், ஓன்ட்டு. அப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நம்ம இந்த மாதிரி கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. அதை நம்ம கவனமாக பார்க்கணும். இதில் செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஒர்க்ஸ் ஹியர்ன்னு இருக்குது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், சென்டென்ஸு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம். இதில் நெகட்டிவ் வேர்டு இல்லை, ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். அப்போ டேக் என்னவாக இருக்கும், நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நாட் சேர்க்கணும். நாட் எதோடு சேரும், வீக் வெர்பு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வீக் வெர்பு இல்லை, ஒர்க்ஸுங்கிற ஃபைனைட் வெர்பு தான் இருக்குது. அப்போ ஃபைனைட் வெர்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், உடைக்கணும். எது வச்சு உடைக்கலாம், டூ, டஸ், டிட்டை வச்சு உடைக்கலாம். இதில் ஒர்க்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் டூவும் டஸ்ஸும் வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு பார்க்கணும், டஸ்ஸு. டஸ் எப்போ வரும், வெர்பு ப்ளஸ் எஸ்ஸு. இப்போ ஒர்க்கோட எஸ்ஸு சேர்ந்துருக்கிறதுனால டஸ் போட்டுக்கிறோம். டஸ் ப்ளஸ் ஒர்க்கு. இப்போ நம்ம பிரித்து காமிச்சிருப்போம். ஒர்க்ஸுங்கிறது ஃபைனைட் வெர்பு, டஸ்ஸுங்கிறது வீக் வெர்பு,
அந்த ப்ளஸ் ஒர்க்குங்கிறது மெயின் ஒர்க். நமக்கு இப்போ வீக் ஒர்க் தான் வேணும், ஏன்னா அதோட தான் நமக்கு என்ன சேர்க்க போகிறோம், நாட் சேர்க்க போகிறோம். அதேமாதிரி செகண்ட் ஒன், தே பிளேட் த கேம். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம், வந்திருக்கிறது பாசிட்டிவ். அப்போ டேக் வில் பி நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன சேர்க்கணும், நாட் சேர்க்கணும். நாட் எதோட சேரும், வீக் வெர்பு. அங்கே வீக் வெர்பு இல்லை, ஃபைனட் வெர்பு தான் இருக்குது. அப்போ ஃபைனட் வெர்பு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உடைப்போம். உடைக்கிறது எது வச்சு உடைக்கலாம், டூ, டஸ், டிட்டு வச்சு உடைக்கலாம். இதில் பிளேடுன்னு வந்திருக்கு பாஸ்ட் டென்ஸு. அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் பழிச்சுன்னு என்ன வரணும், டிட்டு வரணும். டிட் ப்ளஸ் ப்ளே. இப்போ பிளேடுங்கிறது ஃபைனட் வெர்பு, டிட்டுங்கிறது வீக் வெர்பு, ப்ளஸ் ப்ளேங்கிறது மெயின் வெர்பு. நமக்கு தேவை வீக் வெர்பு தான். இப்போ டிட் ப்ளஸ் நாட் என்னது, டிடின்ட்டு. டிடின்ட் போட்டு சப்ஜெக்ட் என்ன இருக்குங்க, தே போட்டோம். அப்புறம் லாஸ்ட் ஒன், இந்த ஃபைனட் வெர்பை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்முன்னு வந்துச்சுன்னா டூ ப்ளஸ் கம், கம்ஸ்ன்னு வந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் கம், கேம்னு வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ் கம். அதேமாரி ப்ளே அப்படின்னு வந்துச்சுன்னா டூ ப்ளஸ் ப்ளே. பிளேஸ் வெர்போட எஸ் வந்துருக்கு, டஸ் ப்ளஸ் ப்ளே. பிளேடு பாஸ்ட் டென்ஸ், ஸோ டிட் ப்ளஸ் ப்ளே. ஹேவ்னு வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த ஹேவுங்கிறது வந்து வீக் வெர்பாகவும் வரும், ஃபைனட் வெர்பாகவும் வரும். தனியாக வந்துச்சுன்னா ஃபைனட் வெர்ப் ஆகிடும், V3யோட வந்துச்சுன்னா அது வந்து வீக் வெர்ப் ஆகிடும். இப்போ தனியாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபைனட் வெர்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு வி ஹாவ் டு பிரேக். அப்போ ஹேவை உடைக்கிறதுக்கு டூ ப்ளஸ் ஹேவ், ஹேஸை உடைக்கிறதுக்கு டஸ் ப்ளஸ் ஹேவ், ஏன்னா எஸ்ஸில் முடியுது. ஹேடை உடைக்கிறதுக்கு டிட் ப்ளஸ் ஹேவ். ஸோ ப்ரெசன்ஸுக்கு வந்து டூவும் டஸ்ஸும். அதில் டஸ்ஸுங்கிறது எப்போ வரும், V1 ப்ளஸ் எஸ் வந்தால் டஸ்ஸு, மற்றது V1. பாஸ்ட் டென்ஸில் டிட், எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஹீ இஸ் நாட் அ லயர்னு இருக்குது, இது லாஸ்ட்டாக பார்க்குறோம். ஹீ இஸ் நாட் லயனுங்கும் போது சென்டென்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம். நாட் வந்திருக்கு, ஒரு நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு. அப்போ டேக் வில் பி பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்தாலும் வீக் வெர்ப் என்ன இருக்குது, ஈஸ் அண்ட் ஷி, இஸ் ஷி, கொஸ்டின் மார்க். ஹீ நெவர் கம்ஸ் லேட் டு ஸ்கூல்னு இருக்குது, இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம். நெவருங்கிற நெகட்டிவ் வேர்டு வந்துருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ். ஸோ த டேக் வில் பி பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் நம்ம எதில் தான் ஆரம்பிக்கணும், வீக் வெர்பில் தான் ஆரம்பிக்கணும். வீக் வெர்பு இங்கே இல்லை, கம்ஸுங்கிற ஃபைனட் வெர்பு தான் இருக்குது. ஸோ உடைச்சோம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் கம். ஸோ த ஆன்சர் வில் பி டஸ் ஹீ. தேங்க்யூ.